கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாளிலே தேவன் உண்டாக்கினதான ஏற்படுத்தினதான ரெண்டாவது அந்த மிக உன்னதமான ஒரு யூனிவர்சல் உடன்படிக்கை, அந்த கவனன்ட்டை நாம் பார்க்க போகிறோம். அந்த உடன்படிக்கையை தேவன் அவரோடு கூட மனிதனும் அவர் படைத்த அந்த மனுஷியாகிய ஏவாளும் அந்த நேரத்தில் சர்ப்பமும் இருந்தது. இந்த 3 பேரும் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார்கள். உங்களை எல்லாருக்கும் இந்த சம்பவம் நல்லா தெரியும். பிசாசு ஸ்திரீயை வஞ்சித்தான், ஸ்திரீ ஆதாமை வஞ்சித்தால் அந்த நேரத்தில் பாவம் உள்ளே வந்தது. தேவன் எதை சாப்பிட்டால் நீ சாகவே சாவா என்று சொன்னாரோ அந்த கனியை சர்ப்பத்தின் வஞ்சனையின் மூலமாக ஏவாள் புசித்தால், அதன் பின்பு ஆதாமும் புசித்து கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை இழந்து போனார்கள். அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறார். அந்த நேரத்தில் தேவன் அதிகமாக துக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். இந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் இந்த 3 பேரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். முதலாவதாக அவர் சர்ப்பத்தை சபிக்கிறார். சர்ப்பமானது மிகவும் வஞ்சனையுள்ள தந்திரமான ஒரு மிருகமாக இருந்தது. அந்த ஊர்வனையிலேயே அது ஒரு பயங்கரமான ஒரு பாம்பாக இருந்தது. அதை பார்த்து, நீ சபித்து வாழ்நாள் முழுவதும் நீ ஊர்ந்து கொண்டு போவாய், மண்ணை தின்னுவாய், மக்கள் உன்னை பார்க்கும் பொழுது தங்கள் காலை உயர்த்தி உன்னை நசுக்குவார்கள் என்று அவனுக்கு ஒரு சாபம் எடுக்கிறார். அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது ஸ்திரீயானவளுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அது என்னவென்று சொன்னால், நீ பிரசவ நேரத்தில் அதிகமாக வேதனைப்பட்டு ஒரு குமாரனை பெறுவாய் என்று அந்த நேரத்தில் அவரோடு உடன்படிக்கை செய்கிறார். 3ஆவதாக ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது என்னவென்று சொன்னால், நீ கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த பூமியினுடைய வருத்தத்தை நீ புசிப்பாய், உன்னுடைய கையின் பிரயாசங்கள் இருக்கும், நீ உன்னுடைய நெத்தியினுடைய வேர்வை நிலத்திலே கீழே விடத்தக்கதாக நீ இருப்பாய் என்று சொல்லிவிட்டு, நீ மண்ணாய் இருக்கிறதுனாலே மண்ணுக்கு திரும்புவாய் என்று அந்த நேரத்தில் சொன்னார். அது அப்படியாக நடந்தது. அவனுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய மரணம் வந்ததுனாலே அவனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது. உலகத்துக்குள்ளாக பாவம் வந்தது. அந்த பாவத்தை நீ எடுத்து போடுவதற்கு தேவன் அதிக முயற்சி செய்து பார்த்தாலும் கூட கடைசியிலே பார்க்கின்ற வேளையில் எப்படியாக உலகம் இந்த பாவமான வாழ்க்கை உலகத்துக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த பிசாசானவன் மனுஷியும் வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த 2வது உடன்படிக்கையை மனிதன் மீறி போட்டான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கும் இடையே என்னதான் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டாலும் கூட அதை நாம் மீறி போடக்கூடாது. கர்த்தர் சொன்னால் அதை செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவரை திருப்திப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது வருகிறது. அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் ஏற்பட்டதான அந்த இரத்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் மூலமாக நாங்கள் மேற்கொள்ளப்படுகிறோம். ஆகவே இந்த 2வது உடன்படிக்கையை பார்க்கிறோம். நாளைய தினத்தில் இன்னொரு உடன்படிக்கையை பார்க்கிறோம். தேவன் அந்த ஒரு உறுதியை செய்து அந்த உடன்படிக்கையை மனிதனுக்குள்ளாக ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதை நாளைய தினத்தில் பார்ப்போம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறீர். மனிதன் எந்த நேரத்திலும் அதை மீறி போடுகிறவனாக இருக்கிறான். ஆனாலும் கூட உடன்படியை காக்கிற தேவன் நீர் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில் கூட நாங்கள் எந்த ஒரு காரியத்தில் உடன்படிக்கையை செய்தாலும் கூட அதை நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் காக்கிறவர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.